கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான், செவ்வாய், ராகு பகவான், குரு பகவான் மூணும் உங்க ராசியில அதிபதியா இருக்கக்கூடிய தருணத்துல நீங்க தாங்க உயர்ந்த. குரு உங்க ஜாதகத்துல கடாட்சியத்தை கொடுக்கக்கூடிய தருணம் தாலும் ராகுன்னு கேட்கறது கறவை. கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்ட ஜாதகம்னா அது கும்பராசியா தான். ராகு பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான் இருக்கிறனால கருத்துள்ள மனையில கலகங்கள் வரும். கட்டின கணவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத விபரீதமான ஒரு பிரிவு ஏற்படும். உங்க ஜாதகத்துக்கும் இரு தாரத்து தோஷமும் இருக்கு. தாரம் இருந்தும் ரெண்டாவது ஒரு தாரத்துல நம்ம வாழ்க்கை விளங்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல அதுலேயும் ஏமாறுவீங்க. ஆனா இதுக்கப்புறம் ஏமாந்தி ஆண் வர்க்கத்தையே நீங்க வெறுப்பீங்க. ராகு இருந்த ஜாதகத்துல பலமா இருக்கோ, எந்த திசை ராகு திசை வந்துட்டு போதோ, உற்றார் சுற்றாரும் உங்க நண்பர்களும் உங்க வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு ஏதாவது சூனியம் பண்ணுவாங்க. அது உடம்புல எலும்ப பலனை குறைச்சி கொடுக்கும். வாழ்க்கையை ஜெயிப்பீங்க, ரசிச்சு ருசிச்சு வாழுவீங்க. வாழ்க்கையுடைய தத்துவத்தை அனுபவிச்சு வாழக்கூடிய தருணம் இந்த கும்பராசிக்காரங்க தான். குழந்தைகளுக்கு ஒரு இன்னலோ துன்பமோ இடையூறுலோ ஒரு சர்ஜரியோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒன்று வந்துட்டு போகும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் தான் இப்போ சரியில்லாது. கும்பராசிக்காரங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆகாது, கணவருக்கும் ஆகாது. பிரிஞ்சுதான் இருக்கணும், தவந்தான் மேற்கொள்ளணும், சன்னியாச கோலம் தான் இருக்கணும். ஒரு கட்ட காலத்தில் ஆன்மீக ஞானங்கள் ஆன்மீக தோரணையில் எல்லாத்தையும் பற்றற்ற நிலை இருக்கும். சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், மண் இருக்கும், பொண்ணு இருக்கும், மாளிகை இருக்கும். எது மேலேயும் ஆசை வராத பற்றற்ற நிலை உங்கள் ஜாதகம் சித்தர் ஜாதகமாக மாறி. ஏன்னா ஆவாத நேரம் இப்போ கொஞ்ச நாளாக ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரலாம், இல்லை மனைவி மக்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இடையூறு வரலாம். கொஞ்சம் தெளிவாக அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை வேண்டுங்க. சொந்த பந்தம் விட்டு நீங்கள் விலகி தான் இருக்கணும். இருந்திருந்தா கூட சொந்த பந்தத்தினால உங்கள் மேலே ஒரு கெட்ட பார்வை இருக்குது. இவளுக்கு என்ன இப்படி இருக்காளே அப்படி இருக்காளேன்னு சொல்லக்கூடிய கெட்ட பார்வை உங்கள் மேலே இருக்கும். அதெல்லாம் அடித்து திம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போறேன். தெளிவா கேட்டுக்குங்க. பெண்களுடைய தன்மை, குணாதிசைகள், உங்க வாழ்க்கை வயசு ஒரு 15 இயர்ஸ்க்கு 30, 45, 55 வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வரப்போறீங்க, எப்ப யோகம் வரப்போகுது, என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க கேட்குறத தெளிவாக சொல்கிறேன். இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை. தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன். அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் பெண்கள் மேஷம் முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க. சிவாய நம. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு. கும்பராசி அவிட்டு நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இப்படி 3 நட்சத்திர பாதங்கள் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கிறனால செவ்வாய், ராகு பகவான், குரு பகவான் மூணும் உங்க ராசியில அதிபதியா இருக்கக்கூடிய தருணத்துல நீங்க தாங்க உயர்ந்தவங்க. ஆணா பிறக்கக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல இருக்கும். அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க, அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணிய மாட்டீங்க. குரு உங்க ஜாதகத்துல கடாட்சியத்தை கொடுக்கக்கூடிய தருணம் தாலும் ராகுன்னு கேட்கறது கறவைக்கும். உங்களுக்கு யாராவது துஷ்பிரயோகம் பண்ணா, உங்களை யாராவது சீண்டுனா பாருன்னு சொல்லக்கூடிய தருணம் உண்டு. சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டவங்க, கருமாயப்பட்டவங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்ட ஜாதகம்னா அது கும்பராசியாக தான் இருக்கும். நிறைய பேர் லா படிப்பாங்க, நிறைய பேர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, புலனாய்வு துறையில் வேலை பார்ப்பாங்க. இப்படி பெரிய பெரிய கன்சர்னில் வேலை பார்க்கக்கூடிய தருணம் உண்டு. டீச்சராகவும் இருக்கலாம், ப்ரொஃபஸராகவும் இருக்கலாம். இப்படி ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. இருந்திருந்தா கூட உங்கள் ஜாதகத்தோடைய விதி ராகு பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான் இருக்கிறனால கருத்துள்ள மனையில கலகங்கள் வரும். கட்டின கணவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத விபரீதமான ஒரு பிரிவு ஏற்படும். அந்த பிரிவு ஏன் வருதுன்னா அவங்க மாமியாரை தான், அவங்க அம்மாவை தான்
அன்பா பண்பா இருப்பாங்க. உங்ககிட்ட ஆசைப்பாட்டம் காட்ட மாட்டாங்க. உங்களை ஏமாத்துவாங்க. உங்களுடைய ஆசைகள் பறிக்கப்படும். உங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படும். உங்க சொத்து அபகரிக்கப்படும். இதனாலேயே உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்புல கூட நீங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏமாறுவீங்க. உங்க ஜாதகத்துக்கும் இருதாரத்து தோஷமும் இருக்கு. தாரம் இருந்தும் 2வது ஒரு தாரத்துல நம்ம வாழ்க்கை விளங்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல அதுலேயும் ஏமாறுவீங்க. ஆனா இதுக்கப்புறம் ஏமாந்தி ஆண் வர்க்கத்தையே நீங்க வெறுப்பீங்க. அப்படியாம்பட்ட ஒரு நேரமும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரும். உங்க ராசிக்கு உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. ராகு இருந்த ஜாதகத்துல பலமா இருக்கோ, எந்த திசை ராகு திசை வந்துட்டு போதோ, உற்றார் சுற்றாரும் உங்க நண்பர்களும் உங்க வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு ஏதாவது சூனியம் பண்ணுவாங்க. அது உடம்புல எலும்ப பலனை குறைச்சி கொடுக்கும், மூளையுடைய பலனை குறைச்சி கொடுக்கும். இப்படியாம்பட்ட ஒரு தன்மை நடந்து உங்க வாழ்க்கை ஒரு தெளிவு ஒண்ணு கிடைச்சிட்டு போயிடும். ஆனா பிள்ளை குட்டிங்களுக்கு வாழுவீங்க. வாழ்க்கையை ஜெயிப்பீங்க. ரசிச்சு ருசிச்சு வாழுவீங்க. வாழ்க்கையுடைய தத்துவத்தை அனுபவிச்சு வாழக்கூடிய தருணம் இந்த கும்பராசிக்காரங்க தான். ஏழரை சனி நடக்குது, பாதசனி நடக்கிறதெல்லாம் பயப்படாதீங்க. எல்லாத்தையும் நீங்க பார்த்துருவீங்க. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க குழந்தைகளுக்கு ஒரு இன்னலோ துன்பமோ இடையூறுலோ ஒரு சர்ஜரியோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒன்று வந்துட்டு போகும். ஏன்னா உங்க ஜாதகத்தில் தான் இப்போ சரியில்லாது. கும்பராசிக்காரங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆகாது, கணவருக்கும் ஆகாது. பிரிஞ்சுதான் இருக்கணும். தவம் தான் மேற்கொள்ளணும். சந்நியாச கோலம் தான் இருக்கணும். ஒரு கட்ட காலத்துல ஆன்மீக ஞானங்கள் ஆன்மீக தோரணையில எல்லாத்தையும் பற்றற்ற நிலை இருக்கும். சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், மண் இருக்கும், பொண்ணு இருக்கும், மாளிகை இருக்கும். எது மேலேயும் ஆசை வராத பற்றற்ற நிலை உங்க ஜாதகம் சித்தர் ஜாதகமா மாறிடும். எப்பயுமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கணும். கண்ணை மூடினாவே தெரியும், பூனை கண்ணை மூடினா பூலோகம் இருண்ட மாதிரி. கண்ணை மூடிக்கிட்டு தியானங்கள் தானங்கள் மேற்கொள்ளக்கூடிய தருணம் 45-50 வயசுக்கு மேலே உங்களுக்கு வரும். ரொம்ப தெளிவாக இருக்கணும். வாழ்க்கையை நிறைய வாழ்ந்து ரசித்து ருசித்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு சொத்து சேர்த்து கூட அந்த சொத்துல கூட உங்களுக்கு இன்பம் வராது. அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் கும்பராசிக்காரங்க. ஏன்னா ஆவாத நேரம் இப்போ கொஞ்ச நாளாக ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரலாம், இல்லை மனைவி மக்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இடையூறு வரலாம். கொஞ்சம் தெளிவாக அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை வேண்டுங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை தெளிவுபடுத்துங்க. சொந்தம் பந்தம் உங்களுக்கு ஆகவே ஆகாது. சொந்த பந்தம் விட்டு நீங்கள் விலகி தான் இருக்கணும். இருந்திருந்தா கூட சொந்த பந்தத்தினால உங்கள் மேலே ஒரு கெட்ட பார்வை இருக்குது. இவளுக்கு என்ன இப்படி இருக்காளே அப்படி இருக்காளேன்னு சொல்லக்கூடிய கெட்ட பார்வை உங்கள் மேலே இருக்கும். அதெல்லாம் அடித்து திம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உங்கள் இலக்கு மறுஜென்மம் இல்லாத இலக்கு. இந்த ஜென்மத்திலே நடந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தெளிவான அமைப்பு கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன குறை, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறத எம்பெருமான் அருளால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சிவாய நம.